தம்பி வந்தா 100 போனா 100 சொல்றீ என்ன காரணம்? தம்பி அது உனக்கு தெரியாதா? தெரியாதா தம்பி? ஊரே திருவண்ணாமலை மாவட்டம் தென்கரும்பலூர். என் பேரோ ஜீவா. ஜீவா? ஆமா ஆமா. அண்ணே என் ஊர்ல நான் பெரிய டைலர் அண்ணே. பெரிய டைலர்? சத்தியமா துணி தைக்க தெரியுமா? இல்ல கீச்சு போடுறவன் நான். பரவாயில்ல. என் ஊர்ல பெரிய டைலர். ஆனா என் டைலருக்கு யார் வரும் தெரியுமா? யாரு? சத்தியமா இந்த மாதிரி செக்க பொம்பளைக்கு மட்டும்தான் வரணும். பொம்பளைக்கு மட்டும்தான்? ஆமா. ஆம்பளைக்கு வந்தா என்ன பண்ணு? ஆம்பளைக்கு வந்தா போடி அது போட்டுக்கிறேன். எப்படி? ஆண்கள் வந்தா கல்லாலே அடிக்கப்படும். ஆண்கள் வந்தா கல்லால அடிக்கப்படும். பரவாயில்ல. ஏன் அடிக்கப்படும்? ஏன்னா அவ கீஞ்ச சட்டினா எத்தனை வருமா? வேற எது எத்தனை? நம்மளால அது மூந்து கூட பார்க்க முடியாது. அதான பின்ன எத்தனை நாள் குடிக்காத இருந்தாலும் அதே ஒரு பொம்னாடி சாயிட்டு எத்தனை வந்துட்டா அதான ஒரு பிட்டு கிஞ்சிருந்தாலும் சத்தியமா ஏன்னா அப்படியே அதெல்லாம் ரவ பிட்டு அடிச்சு அடிச்சு அப்படி 8 தண்ணி போட்டு அப்படியே பொல குத்துருவேன். பரவாயில்ல தம்பி. சத்தியமாடா. ஆனா அந்த 100 சொல்லுங்க. ஆமா. வந்தா 100 போனா 100 சொல்றேன். உலக சொல்ற மாதிரி சொல்லு. ஏன் கடையை தாண்டி தானே அந்த பெண்கள் எல்லாம் அந்த குளத்துக்கு தண்ணி எடுக்க போகணும். குளத்துக்கு தண்ணி எடுக்க போகணும். ஆமா. பரவாயில்ல. தண்ணி எடுக்க போகும்போது நிறைய பெண்கள் வருவாங்க. ஆமா. நிறைய பெண்கள் வருவாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு வர மாட்டா. அதானே. சத்தியமாடா. அவ்வளவு அழகா இருப்பா. தானிப்படியா? தானிப்படியா? அவ யாருக்கு தெரியும்? ஏன்டா கவர் பண்ணீங்க? ஏய் ஏய் அது விடு அண்ணே. யா கடை தாண்டி தான் தண்ணி எடுக்க போகணும். ஆனா ஒரே பொண்ணு மேல ஆசை வச்ச மாதிரி. அதானே. அந்த பொண்ணு என்ன சத்தியமா என்ன அந்த ரதி போல இருப்பா. ரதி உண்மையுமே பரவாயில்ல. அவன் போகும்போது மட்டும் வந்தா 100 டிமிக்கு போனா 100. ஆமா. வந்தா 100 போனா 100 அப்படின்னா சொல்லிட்டு இருந்த மாதிரி. ஆமா. இப்ப இதெல்லாம் ஒரு நாள் கவுன்சில் வந்து எனக்கு கேட்டா ஏ பையா ஏன்டா சொட்டதாலே பையா எப்படா என்ன பார்த்து வந்தா 100 போனா 100 சொல்லலாம். எப்படா என்ன பார்த்து வந்தா 100 போனா 100 சொல்லலாம். ஆமா. அப்படி எனக்கு கேள்வி கேட்டா அப்படி சொல்லிட்டு ஒண்ணு நான் என்ன பண்ண அப்படியே கூப்பிட்டேன் நானா பொண்ணு பொண்ணு மேறா பொண்ணு நம்ம நிறைய நல்லா இருக்குது. ஆமா. அப்படி ஒரு நாளைக்கு என்ன பார்க்க மாட்டியா? அதானே அப்படின்னு ஒரு ஆசை கேக்குறேன். சத்தியமா என்ன சொல்லிட்டா ஏன்னா அதானே என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஐடியா சொல்லிட்டு போறா. நானு என் வீட்டுக்கார 5 மணிக்கெல்லாம் கிளப்பி தூக்கி ஏர் ஓட்ட போயிடுவான். நீ 6 மணிக்கா வா. 6 மணிக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போறான். அதானே. நான் என்ன பண்ணேன்னா 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாரு. அதானே அப்படின்னு சொல்லிட்டு கடையில படுத்துட்டேன். தேவடியா போய் வீட்டுக்காரட்ட சொல்லிட்டுக்கிறான். அதானே எனக்கு தெரியானே இது. நான் நம்பி வீட்டுக்குள்ள போறேன். ஏன்னா ஏன் அந்த மாட்டை 5 மணிக்கு போறோம் 4 மணிக்கு மாட்ட 4 மணிக்கு புடிச்சு போயிட்டான். அது கடையில வந்து ஓட்டான். நான் ஏந்துருணுமே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டா பழகுதுன்னு அப்படியே சோப்பு புள்ள போட்டு அப்படியே ஜம்முன்னு போற மாப்பிள்ள மாதிரி குளிச்சுட்டு போற. அப்படியே ஆமா. இத்தனை நாள் குளிக்கவே இல்ல. ஆமாடா குளிக்கிறா. அப்படி போன மாதிரி என்ன உள்ள போயினா. ஆமா. உட்கார வச்சுட்டு டீ எத்தனை வாரம் போனதா சாத்தியமா டொக்கு சவுண்டி கடிச்சு பாரு. டொக்குன்னு வீட்டுக்கார வந்துட்டான் போலகுது. வீட்டுக்கார வந்துட்டான். இப்பதான் சொல்லிட்டாலே. அதானே பின்ன வீட்டுக்கார வந்துட்டான் போலகுது. இவனுக்கு சத்தியமா குண்டி கல்லில அப்படியே கட்டி போய் தண்ணி பியா போகுது. முடியா போகுது. அதானே நான் என்ன பண்ண எப்படி என்ன பண்ணிட்டேன் என்ன ஏன்னா அந்த கொள்ளு மூட்டை வச்சானா அந்த கொள்ளு மூட்டை உள்ள ஒளி வச்சிட்டாங்க. அதானே பின்ன இவன் வந்த ஒண்ணு ஏன்னா இத்தனை நாளா சாப்பாடு சாப்பிட்டேன். அதானே இன்னைக்கு எனக்கு கூழு குருன்னு கேட்டான். கூழ் வேணும் கேட்கறான். பசிக்குது சாப்பிட போயிட்டேன். அதானே கூழ் கேட்டா மாதிரி இவன் ஐடியா பண்ணி கேக்குறான். ஏன்டி கூழ் மட்டும் குடுக்குறிய ஊறகாது இல்லையா? இந்த தேவடா முட்டை சொல்லிட்டா. அதானே அந்த கொள்ளு மூட்டை போட்டு அடி நான் உள்ள ஊறகா வந்துரும். சத்தியமா பீவார் வரைக்கும் அடிக்கிறான். அடி போட்டு மாத்து பரவாயில்ல. நான் தான் உள்ள கறந்தேன். அதானே நான் கத்திருப்பேன் போடு வார்த்தை வட்டிட்டானா. அதானே ஐயோ பண்ணது அடி மூத்திரம் போதுனா. அதானே சத்தியமா தாத்தா கூத்தியா மட்டும் வச்சுக்காதீங்க. என்ன போல தான் உதவி வருவீங்க. அதானே அம்மா போடுறா. அம்மா
அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மாடி வைத்து பிழைப்புக்கு கூத்தாட வந்துட்டங்க தமகம் மாறி மங்கத்த மகம் மாறி எம்மா ஊரு ராஜ்யத்திரம் தோற்றிர செய்கின்ற கத்தியன யாதாரி எம்மா கத்தியன யாதாரி அப்பா இந்த பாடல் பாடுறனே ஆமா அனுபவம் வச்சு எழுதிருக்காரு அம்மா தான் பேராசிரியர் நாடக ஆசிரியர் தாங்கள் சேர்ந்த எம் சேகர் கலைமாமணி விருது பெற்ற ஐயா ஏதி இருக்கிறார். எப்படின்னு கேட்டா ஒரு கொல்லியில போய் ஏறு அந்த காலத்துல ஏறு ஓட்டினா சுத்தமா ஏறு ஓட்டினா மட்டும்தான் நம்மள மாதிரி ஏருக்கு கூப்பிடுவாங்களா. இப்பெல்லாம் டிராக்டர் வந்துருச்சு, இப்ப எதுவுமே கேள்வி கேட்க முடியல. அது போல ஒரு கொல்லிக்கு ஒரு நிலத்துக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம சுத்தமா அந்த வேலை சொன்ன வேலை செஞ்சா மட்டுமே தான் மறுபடியும் நம்மள கூப்பிடுவாங்க. ஆமா, அத போல சொல்லியே கலிமூர்த்தி ஐயா பாக்க வச்சார். நீங்க நல்லா ஆடனா வருஷாந்திரம் உங்களை விட மாட்டேன், வருஷம் முழுவதும் உங்களே தான் வைப்புன்னு சொல்லி தான் பாக்க கொடுத்தாரு. அத போல ஐயப்பா இந்த வயிற்றுக்காக தான் நம்ம கூத்தாடுறோம், வயிற்று பிழப்புக்காக தான். அத அனுபவிச்சு எழுதிக்கிறார். எப்படி தெரியுமா? வயிற்று பிழப்புக்கு கூத்தாட வந்துட்டங்க தமகம் மாறி தேவி கருமாரி குரு ரசத்திரம் தோற்றின செய்கின்ற கத்தியன யாதரி அம்மா கத்தியன யாதரி மனிதனாக பிறந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம். அப்படி இரவும் பகலோடும் 21,600 சுவாசமா நம்ம மூச்சு விட்டு இழுக்கிறது. 21,000 சுவாசமா. அப்படி இருக்கும்போது இந்த தெரு கூத்தாடி எல்லாம் நம்மள போல கூத்தாடி எல்லாம் எப்படி தெரியுமா? கூத்தாடி மட்டும் கிடையாது, அதாவது குருவாக இருக்கக்கூடிய பள்ளி சாலையில இருக்காங்களே ஆசிரியர்கள், அவங்களும் சரிதான், நம்மளும் சரிதான். எப்படி தெரியுமா? எங்காவி போக பாவி குவி அழைக்கின்றால எங்க கலையோ எம்மாங்கால எங்க கலையோ என் மாய தீரனுக்கு ஜெயனையாயிரம் கண்ணால பார்க்கலையோ எம்மா கண்ணால பார்க்கலையோ
மனிதனாக என்னதான் நினைச்சிருக்கிறீங்க? அதான் மீட்டிங் பேசிட்டு போயிருக்கீங்க. அப்பா அப்படி இருக்கும்போது நம்ம மனிதனா பிறந்துட்டா பாவப்பட்ட ஜென்மமா. அப்படி அந்த பாவத்தை போக்குறதுக்காக தான் இந்த தேர் திருவிழா எல்லாம் செய்யறோமா. அப்படி புண்ணியம் செய்யறதுக்காக. அதுவும் யாருக்காக? அந்த அம்மாக்காக. இந்த மாசு பிறந்தாலே அந்த அம்மாக்காக. அப்படி அந்த அம்மாவுக்கு 1000 கண்கள் கொண்டவள். அப்படி அந்த அம்மா கடைக்கண்ணால் ஒரு பார்வை மனிதனாக பிறந்துட்டா நம்ம ஒரு கடைக்கண்ணால் அந்த பார்வை நம்மள பாத்துட்டாங்கன்னா போதுமா? எப்பா பாத்துட்டால் 7 ஜென்மங்கள் செய்துட்டா பாவம் பறந்தோடும். மனைவி தெரியுமா? மும்மூர்த்தி தேவனை முக்கண்ணம் படைத்த அந்த அதாவது முக்கண்ண தேவி இவங்களும். அது மட்டுமல்ல, அந்த மும்மூர்த்தி தேவனான ரங்கநாதர் மகாவிஷ்ணு இருக்காரு, நாராயணமூர்த்தி, அவருடைய தங்கையாகப்பட்டவர். அதான் அருமை எதிர்க்க லாஸ்ட் வரி. பொங்குங்கடல் மீது தங்கி விளையாட ரங்கநாதன் சோதரி. ரங்கநாதன் சோதரி எம்மா களமணி சேகர் சங்கீதம் பாடிட கத்திய நயா தரி. எம்மா கத்திய நயா தரி. எம்மா தேவி கருமாரி. உப்பு கையுமா இல்ல எனக்கு குடிச்சு பாத்துக்கிறேன் நானு. அடி பண்ண ரோடு சுத்தி பக்கம் தாண்டி என்ன மாமா பண்ணபுர ரோடு சுத்தி பக்கம் தாண்டி பக்கம் தாண்டி சொல்ல காதே சுத்தி பத்திரம் மன்னிக்கு வாடி. அடி உனக்கு எனக்கு சண்டை இங்க ஒளிய போது மண்டை. அடி உனக்கு எனக்கு சண்டை இங்க ஒளிய போது. அடி உனக்கு எனக்கு சண்டை ஒளிய போது புண்டை.
எதுக்கான பையன் வாங்கி தின்ன பையன் கூட்டி கொடுத்த பையன் அவன் எங்க கூட்டி விட்டா நீ பாத்தா தொடப்ப பிஞ்சிக்கோ ரொம்ப மோசமா சபை வத்தனையா மெட்ராஸ் போட்டு பேட்ல ஏய் சபை வத்தனையா பாத்தேம்மா எதனால் கூடப்பட்ட சபை மக்களால் கூடப்பட்ட சபை எப்பா மக்களால் கூடப்பட்ட சபை ஆமா அம்மா ஓங்கி உலகளந்த ஒத்தம் அன்பேர் பாடி நாங்க எண்ணம் பாவேற்கு சாற்றி நீராடினார் தீங்கென்ற நாடெல்லாம் திங்களும் மாறி போயது ஓங்கும் பெருந்தன்கள் வீடு கையிலுலக பூங்கு வளைப்போதில் பொறுவண்டு கண்படுதல் எங்காத முக்கிரண்டு சீத்த முளைப்பாற்றி சொல்றானா வாங்க குடல் நெருக்கம் மல்லர் பெருமசிக்கல் நீங்க செல்வன் இருந்தேலோ எம்பாவா சர்வத்து நாம சங்கீதம் கோவிந்தா எந்நாட்டுக்கு பொன்னாட்டை வழங்கக்கூடிய எமது குருவாகிய பூங்காவன அம்மா நமக்காக ஒரு நூறும் மற்றும் புதூர் சேர்ந்த சரவண மாமா எமக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்காரு. இருவர் குடும்பத்தில் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அதாவது இந்த அம்மா மகாகாளியின் கூட இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்த்துக்கிறோம். சுபேஜயம். அப்பா எதனால் கூடப்பட்ட சபை என்று கேட்கிறார். மக்களால் கூடப்பட்ட சபை. எப்பா மேவாள கிராமத்தை சேர்ந்த மகா காளி அம்மன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா குறிமேடை அவர் குறிவாக்கு சொல்றாங்க. குறிவாக்கு சும்மா எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த தெய்வ கடாட்சியம் இருந்தா மட்டும்தான் குறிவாக்கு சொல்ல முடியும். அந்த அம்மாவுடைய கருணை இல்லைன்னா குறிவாக்கு என்பதை சொல்ல முடியாது. அப்படி அந்த மகா காளி அந்த ஐயா மேல இருந்து அம்மாவாக அருள் பாதித்து வரைக்கின்ற பாமர மக்களுக்கு அனைவருக்கும் குறி உரைக்கிறார் அல்லவா. அவருடைய பொறுப்பாதத்துக்கும் மற்றும் மலையார் சுங்குப்பத்து சேர்ந்த கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி அதாவது ஆர் சிவபிரகாசம் ஆமா அவருடைய நாடக ஆசிரியர் அவருடைய பொறுப்பாதத்துக்கும் மற்றும் அதே ஒரு சேர்ந்த பாலகிருஷ்ண ஐயா நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்துக்கும் பூங்காவன அம்மா அவருடைய பொறுப்பாதத்துக்கும் மற்றும் கூட நடிக்க அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் தாளகாரருக்கும் பெட்டிக்காரருக்கும் பொட்டையாக நடிக்க இந்த கெட்டிக்காரருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். எப்பா சபைக்கு முன்பாக வந்தனே நான் யாரு எந்த ஊரு எந்த அரசு கல்யாணம் ஆனவளா கல்யாணம் ஆவாதவளா அப்படியே நிக்கிறேன். சபைக்கு முன்பாக வந்தனே ஒரு அம்மாகப்பட்டவள் திருமணம் ஆகி விட்டதா ஆகலையா அப்படி மேல பாக்கணுமா கீழே பாக்கணுமா பாத்தியடா பொட்ட பையன் கூட்டி கொடுத்த பையன் வாங்கி தந்த பையன் வயசு நக்கிற பையன் மேல பாக்கணுமா ஆமாண்டா என்னடா என்னடா மேல பாக்கா தாலிக்குதான் பாரு கம்யூனிட்டி தாலியா கீழே பாத்தீங்கன்னா மெட்டிக்குதான் பாரு அப்படி சொன்னாங்க மேல பாக்கா எந்த சொரன்னு விடல. ஒரு பெண்ணாகப்பட்டவன் வந்தனே யாரு எந்த நாட்டுக்கு அரசி என் விளக்கமே தெரியாதாடா. நீ எப்ப காட்டுன எனக்கு தெரியும். போயிடுடா நீ எப்ப வந்து காட்டுன பேரு விளக்கண்டா கம்யூனிட்டி தீர போலே
புரிஞ்சுதா? ஏய், சாகரத்தீவு ஆண்டு வரக்கூடிய சதுர்முக ராவணன் மனைவி சர்க்குணவல்லி. சர்க்குணவல்லி சர்க்குணவல்லி அந்த கோயில் மாதிரி வச்சானே அந்த தேவடா பாய் முண்டாட்டியா நீ? அவன் இப்ப குச்சி மேல ஒரு கண்ணாகா யாருடா? ஏய், அவர் எப்படியா பட்ட ஆளு? ஆனால் அழகு மன்ன. டேய், அவர் நடை அழகு என்ன, சொல்ல அழகு என்ன, பேச்சு அழகு என்ன, முகத்த அழகு என்ன? மூஞ்சிக்கிட்டு பாரு. போட்டோ புடிச்சு 3 இடத்துல வைக்கணும். என்னடா? நடுக்காட்டாண்டா வைக்கணும். நடுக்காட்டம். இந்த ஊரு கட்டுறாங்க ஒரு பில்டிங், 5 பில்டிங். அதுல மட்டும் கக்கூச மாட்டிடணும். யார் கூட்டுக்காரு அழிவு எத்தின 4 ஊர் அழிவு தான் போகணும். ஆமாடா, மணக்கிறீங்க நீங்க. ஏய், உன்னிடத்தில் இப்ப பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு விளையாடு கொண்டு இருந்தேன். அது மட்டும்தான் உனக்கு தெரியுமல்லவா? அப்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தக்க பருவத்தில் திருமணம் செய்து கொடுப்பார்கள் அல்லவா? அப்ப திருமணம் செய்து கொண்ட உடனே திருமணமாகி 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கலாம் குழந்தை இல்லாம. ஆனா பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா நல்லது கட்டுறது கூட நம்மள கூப்பிட மாட்டாங்க, பார்த்துட்டு ஒதுவுங்க. ஏன்னு கேட்டாக்கா, மலடி எதிர்க வரா, மலடி அவ அப்படின்னு சொல்லுவாருங்கப்பா. அத போல தருவாழியில் அப்பா சிவனே ஐயோ
கேட்கலையே காசி விசுவாச உன் கருணை மற்றிதானோ காசி விசுவாச உன் கருணை மற்றிதானோ காசி விசுவாச உன் கருணாயனதானோ ஜனஜனே மாசூற்றேந்த சர்க்குணாவளி மசக்கை நான் வேணோ மசக்கை நான் வேணோ இந்த புவி அரசாள்வதற்கு அப்பா இந்த புவி அரசாள்வதற்கு ஒரு பிள்ளையும் இல்லையோதான் இந்த புவி அரசாள்வதற்கு ஒரு பிள்ளைதான் இல்லையம்மா என் நேசமோ கையில வாச என் நேசமும் தவித்து மாட கூலி குறைத்தேனோ அப்பா திருமணமாகி வெகு காலமா குழந்தை பாக்கியமே இல்லாமல் எங்களுக்கு சொத்து பத்து எதுவும் குறைவை கிடையாது, நகை நட்டிலும் குறைவை கிடையாது. முக்கணி விழுந்த நாடாகப்பட்ட எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலடப்பா. போகாத கோவிலும் இல்ல, சுத்தாத மரமும் இல்ல. நான் என்ன சொல்லுவது, எது சொல்வது ஐயா? நான் பெண்ணாக பிறந்தது பாவப்பட்ட ஜென்மம்மா. என் குறை தீர்ப்பதற்கு அந்த பிரம்மதேவன் எழுதலையா ஐயா? ஐயோ பாவத்தே. சிவா, ஓ டாக்டர் போய் செக் பண்ணி பாக்குறது. ஐயோ வேற போடு பத்தியா. குட் மார்னிங் ஐயா. பா அம்மா என்னதான் அழுது புலம்பனாலும் ஆமா அம்மா எனக்கு என்னவோ அதுதான் விதியின்படி நாடகம் அல்லவா. ஆனா இருந்தாலும் தம்பி, என் பதியானவர் ஏதோ வர சொன்னார், காரணம் தெரியவில்லை. அவர் போய் சிம்மாச்சனம் போடுறியா? எறும்பு கடி என்னங்க பொண்டாடியா பாணியா? பொண்டாடில போன பொண்டாடி காட்ட மாட்டான். பொண்டாடி காட்ட மாட்டான். சத்தியமா முகத்தை கட்ட விட்டுறாளா? ஒரே கட்டியா மாவன. சத்தியமா நான் கொடுக்க மாட்டேன். என்ன நான் கொடுக்க மாட்டேன். குஷா சாப்பு வாடா.
ஏய் என் பதியாமனார் வந்துட்டாரா? என்ன சொன்னார்? ஒண்ணு என்ன இந்த வேலை ஏறு வேலைக்கு போக சொன்னாங்க. ஏய் போய் அத்தா